பிடிச்சிக்கிட்டு இந்த காவலன் படத்துல வடிவேல் ஒரு போட பிடிச்சின்னு பாப்பா அம்மா குட்டின்னு சொல்லி அது மாதிரி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து தேமுதிக வாங்க, காங்கிரஸ் வாங்க, கம்யூனிஸ்ட் வாங்க, பிசிகா வாங்க, எல்லாரும் வாங்க போற பிடிச்சி யாரும் வரலன்னு நம்ம ஊர்ல ஒரு பாட்டு போடுவாங்க, பழைய பாட்டு ரேவதி பாட்டு. என்ன மனம் உள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க, அந்த மன்னார் குடியில் கேட்டாங்கிற மாதிரி என்ன பக்கா மாசு கட்சி இன்னும் பாஜக கேட்டாங்க, என்ன பாடையில பார்த்தாங்க, என்ன அம்சமான கட்சி இன்னும் அதிமுக கேட்டாங்க, அந்த அமமுக கேட்டாங்க, என்ன சீதனத்தையோட வந்து சின்னம்மாவும் கூட்டாங்க, அந்த சின்னையாவும் கூட்டாங்க, என்ன மட்டமான கட்சி இன்னும் மதிமுக கூட்டாங்க, என்ன மானத்தை கெடுக்க பார்த்தாங்க, என்ன வீணா போன கட்சி இன்னும் பிசிகாவை கூட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாங்க, என்ன காவல் வாங்கும் கட்சி இன்னும் காங்கிரஸ்ல கூட்டாக, அந்த கம்யூனிஸ்டும் கூட்டாக, எல்லாம் வரும்னு காத்திருந்த பழையூர்ல உன்னால தனிச்சு முன்னால என்ன பக்காமாசு கட்சி இன்னும் பாஜக கூட்டாக, அந்த பாடையில ஏத்த பார்த்தாங்கன்னு பாட்டு பண்ணிட்டு எல்லாரும் பேசிட்டு யாரும் மகன் நான் தனிச்சு நிக்கிறேன். 236 236 இல்ல 233 எடப்பாடி அவுட். எடப்பாடி வேட்புமனு ரிஜெக்டட். ஏன் எடப்பாடியில மட்டும் ரிஜெக்டட்? அதான் உள்குத்து. இவர் சொல்றாருல கள்ள கூட்டணி எடப்பாடியை மட்டும் எதற்காக தாவேக்கா வேட்புமனு ரிஜெக்டட்? இந்த கேமிக்கு டெண்டல் பிரபு டெண்டல் சொல்லுங்களேன். பிரபு ப்ரோ மைக்கேல் லவ்வபிள் ப்ரோ ரீச் ப்ரோ சொல்லுங்க. காரைக்குடிக்கிற ஒரு நடமாட முடியல, காரைக்குடிக்கிற ஒருத்தர் நடமாட முடியாது. யார் நடமாட ஒரு வீடியோ தூக்கி வந்துருது. பூவிக்கிற அம்மாட்ட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க இந்த முறை விசைக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படியாமா விசைக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிரபு டெண்டலுக்கு ஓட்டு போடுவோம். ஏமா அது நான் தாமா. விசை தெரியுமா, பிரபு டெண்டல் தெரியுமா, வேட்பாளர் தெரியுமா? டேய் என்ன அவார்டா பிடிக்கிறாங்க நடிக்கிறதுக்கு? துணை நடிகை பூரா கூட்டு வந்து உட்கார வச்சு 500 ரூபாய், பிரபு டெண்டலுக்கு ஓட்டு போடணும்னா 500 ரூபாய். தேர்தல்னா என்னன்னே தெரியாம அந்த தம்பி 15 கோடி செலவு பண்ணிருக்கு. 15 கோடி செலவு பண்ணி காரைக்குடிக்கு நல்லது பண்ண போறீங்களா? உங்க முகர கட்டையில பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. வேலையா பட்டதா என்ன சொல்ற மாதிரி அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. அப்படியா 300 கோடி வச்சு எம்எல்ஏ வாங்கிட்டு திமுக ஆட்சி வந்தா திமுக தாக்கலாம், அதிமுக ஆட்சி வந்தா அதிமுக தாக்கலாம். அப்படியே அந்த பிரபு டெண்டல் அவர் எம்எல்ஏ அவ்வளவு அரசியல் அழிப்பு, அவ்வளவு அரசியல். நம்ம கேட்பது மரியாதைக்குரிய சகோதரர் தாவேக தலைவர் விஜய் கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றீங்களே. ஸ்டாலின் 2000, அப்பா ஸ்டாலின் 2000, சித்தப்பா எடப்பாடி 2000, விஜய்னா 2500. திமுக அதிமுக நான் தான் மாற்றுன்னு சொல்றீங்களே. திமுக அதிமுக இலவசத்தை கொடுக்குது, நான் இலவசம் தர மாட்டேன். என் மக்களுக்கு நல்ல கல்வியை, நல்ல படிப்பை, நல்ல மருத்துவத்தை, தூய குடிநீரை இலவசமா தருவது நீங்கள் செய்வான் சொல்வது போல சொல்வதற்கு உங்களுக்கு தெளிவு இருக்கிறதா, துணிச்சல் இருக்கிறதா? நான் வந்தா 2500 தாடிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை எங்கிருந்து கொடுப்பீங்க? சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? 20 நிமிட பேச்சுல நான் வந்தால் தமிழ்நாட்டுல கல்வியை உயர்த்துவேன், மருத்துவத்தை உயர்த்துவேன், தண்ணீரை உயர்த்துவேன், விவசாயத்தை உயர்த்துவேன், வேளாண்மையை சீர் செய்வேன், தமிழ்நாட்டுடைய சிறு குறு தொழில்களை மேலை செய்வோம், வளர்ச்சி செய்வேன், சட்டம் ஒழுங்கு சீர்கேடை தடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன் சொல்லல. நம்ம தாவேக ஆட்சிக்கு வந்தா நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டியா? எப்படி நல்லா இருப்பீங்க? கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கிறது. பெத்த பிள்ளை லண்டன்ல இருக்கு, பெத்த பையன் சென்னையில பீச்சில ஹாஸ்டல்ல தங்கிருக்கா. இவரு நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். அது இந்த ஜோதிகா பேசுற டைலாக். அது என்ன படம்? திருமண படத்துல ஜோதிகா சொல்லுவோம். படத்துல இருந்து டைலாக் எடுத்து மக்களுக்கு இதே மாதிரி ஆட்சி மேல அதிகாரத்தின் மேல சொல்லும்போது சொல்றாப்ப மாநாட்டு மேலே பேசுற ஒரு கட்சி தலைவன். நமக்கு தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி முடிக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கு. இருந்தாலும் நம்மள நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா? அதுக்கான சூழல் மாறலாம் இல்லையா? அப்ப அவங்களையும் நம்ம மதிக்கணுமா இல்லையா? இந்த நியூ படத்துல கிரண் பேசுவாங்க, மாமாக்கு வயசாயிடுச்சு இல்லையா, மாமாவோட வடிவை ஏற முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லாரும் நம்ம வந்து வருவாங்க இல்லையா, கூட்டணி அமையலாம் இல்லையா? அது கிரண் இருந்து ஜோதிகாட்ட இருந்து
நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? என்ன திட்டம்? திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துருச்சு, ஏதோ ஒண்ணு கொடுத்துருச்சு. அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துருச்சு, காங்கிரஸ் கூட இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஆனா நாம் நம்ம கட்சி கொடுத்துருச்சு. தமிழ்நாட்டிலேயே தேர்தல் அறிக்கை கொடுக்காத ஒரு கட்சி அது நம்ம பக்காமஸ் கட்சி. ஏன் இல்ல? சட்டில ஆப்பிள் வரும் தெரியல, என்ன பேசுறது? எதையாவது பேசி விடுமா? வடிவேல் பார்த்து வந்து கேட்பாங்க, எப்பா என்னப்பா பேசுறது, எதையாவது பேசுவோம் அப்படி மாதிரி எதையாவது பேசுகிறது. அது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் காரைக்குடியில வந்து 4 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 4 பேரை நான் ஒருத்தரை பத்தி சொல்றேன். அவருக்கும் காரைக்குடிக்கும் சம்பந்தமே கிடையாது. காரைக்குடியில் அவருக்கு வீடே இல்லை. யாரு? நம்ம மதிப்பிற்குரிய சகோதரர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள், சிவகங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர். காரைக்குடியில் சீமானுக்கு வீடு இல்லை. எங்க அண்ணன் வீடு கட்ட வந்தவன் இல்ல, நாடு கட்ட வந்தவன். எங்க அண்ணன் ஒரு வீட்டுக்காரன் அல்ல, நாட்டுக்கானவன். நான் கேட்கிறேன், சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பக்கத்து போய் அரணையூர் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கா? காரைக்குடியும் சிவகங்கை மாவட்டம், அரணையூரும் சிவகங்கை மாவட்டம் தான். சீமான் சிவகங்கை மண்ணினுடைய மகன். அவனை விட வேற யாருக்கு இங்க உரிமை இருக்கு? சிவகங்கை என்றால் வேலு நாச்சியார், சிவகங்கை என்றால் மருது பாண்டியர், சிவகங்கை என்றால் தாண்டவராய பிள்ளை, சிவகங்கை என்றால் குயிலை. அதே போல சிவகங்கை என்றால் சென்றவர்கள் சீமான் என்பது அடையாளம். ஒவ்வொரு ஊரையும் சிவகங்கை மண்ணின் மகனாக பேசுகிறார். காரைக்குடியில